கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கேட்டரிங் தொழில் மூலமா பிரபலமான மாதம்பட்டி ரங்கராஜ் 2019 ரிலீஸ் ஆன மெஹந்தி சர்க்கஸ் படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு. அதுக்கடுத்து பெண்குயின் படத்துல நடிச்சாரு. அந்த படங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச படம் எதுவுமே வெளியாகல. கடந்த வருஷத்துல இருந்து குக்கு வித் கோமாளி டிவி நிகழ்ச்சியில ஜட்ஜா அறிமுகமாகி ரொம்பவே பிரபலமாயிட்டாரு. இப்ப ஒளிபரப்பாயிட்டு இருக்க அந்த நிகழ்ச்சியில கூட ஜட்ஜா தான் இருக்காரு. இதுக்கிடையில சினிமாவில் ஆடை வடிவமைப்பாளராக இருக்க ஜாய் கிறிஸ்டலா பார்த்தீங்கன்னா அவங்களோட சமூக வலைதளத்தில் நேற்று மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படின்னு ஒரு பதிவை போட்டு அவங்களுக்கு ரங்கராஜ் பொட்டு வைக்கிற புகைப்படம் ஒன்றையும் பகிர்ந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பேபி லோடிங் 2025 நான் கர்ப்பமாக இருக்கேன் 6வது மாதம் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. அதோட அவங்களோட ப்ரொஃபைல் படத்தையும் ஜோடி படமாக மாற்றி இருக்காங்க. ஜாய் கிறிஸ்டலா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க தான். ஜோதிகா நடித்த பொன்மகள் அப்படிங்கிற படத்தை இயக்குன ஃப்ரிட்ரிக்கை தான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குங்க. மாதம்பட்டி ரங்கராஜும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தான். அவருக்கு ஸ்ருதி அப்படிங்கிறவங்க கூட கல்யாணம் ஆகி 2 மகன்களும் இருக்காங்க. கடந்த வருஷம் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில ஜட்ஜா வந்தப்ப அவங்களுக்கு ஆடை நிபுணரா கிறிஸ்டலா இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் அவங்க காதல்ல விழுந்துட்டாங்கன்ற மாதிரி தெரியுது. 2 பேருமே அவங்களோட முந்தைய ஜோடியை விட்டு பிரிஞ்சு சில மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை இப்பதான் அறிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் நடிகர் ஜெயம் ரவி அவங்களோட மனைவி ஆர்த்தி பிரிஞ்சதும் ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா பாடகி கெனிசா கூட சுத்திட்டு இருக்கிறதும் ரசிகர்கள் கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதே போல மனைவி 2 மகன்கள் இருந்தும் அவங்கள விட்டு பிரிஞ்சு ரங்கராஜ் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பதும் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சமூக வலைதளங்கள்ல இது பத்தி பல கமெண்ட்டுகளை நம்மளால பார்க்க முடியும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் டப்பாவில் கமெண்டா போடுங்க.